ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம் ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம் ஆத்ம ஜோதியினாலே மனமே வெளியே அலைவது கண்டு துவளாதே ஒன்று சேர்ப்பாய் ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம் ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம் ஆசையறுப்பாய் புலன்களை ஆழ்வாய் உணர்வுகள் அனைத்தையும் வெல்வாய் ஆத்மா ஒன்றே நிலையென கொள்வாய் ஆத்மா உன் சுயரூபம் உன்னிடமே உன் உண்மையை காண்பாய் உன்னிடமே உண்மையை காண்பாய்
துறவி நீ அதன் சாரதி, உடல் மனம் இரண்டும் குதிரை, சிந்தனை அனைத்தும் அதன் வழி ஓடும், அடக்கிடுவாய் அதை தினமே. நீயே மனத்தை ஆண்டிட வேண்டும், நீயே மனத்தை ஆண்டிட வேண்டும், நிதர்சனம் இதுவே கொள்வாய். ஆத்ம தரிசனம் உன் சுய தரிசனம், ஆத்ம ஜோதியினாலே. மனமே வெளியே அலைவது கண்டு புகழாதே ஒன்று சேர்ப்பாய். ஆத்ம தரிசனம் உன் சுய தரிசனம், ஆத்ம தரிசனம் உன் சுய தரிசனம். ஓம் சாந்தி சாந்தி, ஓம் शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चल कर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 28/10/25 பாபா முரளியில் இன்னைக்கு ஃபுல்லாக சொல்கிறாரு. இந்த சங்கம யுகத்தில் தான் நம்ம சுயத்தை மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுதுன்னா
இது ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலாக, என்னை மாற்றுவதற்காக, எனக்கு உதவி செய்வதற்காக இந்த சூழல் அமைந்திருக்குது. இப்படி நம்மளுடைய திங்கிங் பேட்டர்னை எப்படி எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக கொண்டு போகும்போது சங்கம யுகத்தில் நாம் நம்மளை மாற்றிக்கொண்டு நாம் பிறருக்கு ஒரு உதாரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் பாபா நமக்கு சொல்கிறாங்க. முரளியினுடைய தலைப்பு மீட்டே பச்சே तुम्हें संगम पर सेवा करके लायक बनना है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சங்கம் யுகத்தில் சேவை செய்து தகுதியானவராக ஆக வேண்டும். फिर भविष्य में पुरुषोत्तम बनने से तुम पूजा लायक बन सकेंगे. பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சங்கம் யுகத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ளார தகுதி குவாலிஃபிகேஷனை கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு எதிர்காலத்தில் புருஷோத்தமன், அதாவது உயர்ந்தவர் ஆகுவதில் நீங்கள் தகுதியுடையவராக ஆகலாம். प्रश्न, कौन सी बीमारी जड़ से समाप्त हो तब बाप की दिल पर चढ़ेंगे. எந்த ஒரு நோயை வேரோடு அழித்தோமையானால் பாபாவின் உள்ளத்தில் நாம் இடம் பிடித்து அமர முடியும். அது பாபா மனசில் இடம் பிடிக்கிறத தடுக்குது. அது எந்த ஒரு வியாதி, நோய் கடுமையானது. அந்த வியாதினால்தான் நம்ம எல்லாத்தையும் இழந்தோம். பாபா சொல்கிறாங்க, பாபா 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், देह अभिमान की बीमारी. इसी देह अभिमान के कारण सभी विकारों ने महारोगी बनाया. தேக அபிமானம் என்ற ஒரு நோய், த பாடி கான்ஷியஸ், பல ரூபத்தில் வருது. இந்த தேக அபிமானத்தின் காரணமாக அனைத்து விகாரங்கள் உங்களை மகா ரோகியாக ஆக்கிவிட்டது. ये देह अभिमान समाप्त हो जाए तो तुम बाप की दिल पर चढ़ेंगे. எப்பொழுது தேக அபிமானம் என்பது உங்களுக்குள் உள்ளது அழிந்து விடுகிறதோ அப்பொழுது பாபாவின் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கலாம். அதாவது பாபா நினைக்கக்கூடிய குழந்தையாக நீங்கள் ஆகலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், தில் பர் சட்னா ஹே தோ விஷால் புத்தி பனோ. பாபா மனசில் நம்ம இடம் பிடிப்பதற்கு விஷால புத்தியுடையவர்களாக இருக்கணும். ஞான் சித்தா பர் பைட்டோம். ஞான சிதையில் ஞானத்தை எவ்வளோ முடியுமோ நல்லா திங்க் பண்ணி அதை நம்ம கடையணும். ரூஹானி சேவாமே லகு ஜாவோ. ஆன்மீக சேவையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும். வாணி சலானிக்கே சசத் பாப்கோ அச்சி ரீதி யாது கரோ. பாபா சொல்கிறாங்க, வாணி படித்தா மட்டும் பத்தாது, அதோட சேர்ந்து பாபாவையும் நல்ல முறையில் நினைவு செய்வது அவசியம். பாபா சொல்ற தேக அபிமானம் என்ற மிகப்பெரிய ஒரு நோய், அந்த நோயிலிருந்து நம்ம காப்பாற்றப்படணும்னா அதுக்கு தான் பாபா என்ன சொல்கிறார், எந்த அளவுக்கு முடியுமோ புத்தியை விஷாலப்படுத்தணும். ஞான சிந்தனை எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சக்தி கிடைக்கும். கீத் ஜாகு சஜனியா ஜாக். விழித்தெழுங்கள் நாயகிகளே, விழித்தெழுங்கள், நேரம் நெருங்கிவிட்டது, தயாராக வேண்டும். எப்படி ஒரு சின்ன குழந்தை தூங்குனதுன்னா அம்மா எழுப்பி விடுவாங்க, ஸ்கூல் போகணும், லேட் ஆகிட்டு எந்திரிங்க எந்திரிங்க. அந்த மாதிரி பாபா கலியுகத்தினுடைய இறுதி நேரம் வந்து நம் ஆத்மாக்களாகிய நம்மை நாயகிகளை எழுப்புறாரு. ஓம் சாந்தி. மீட்டி மீட்டி ரூஹானி பச்சோனே கீத்து சுனா. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாட்டை கேட்டீங்க. रूहानी बाप ने साधारण पुराने तन द्वारा मुख से कहा. ஆன்மீக தந்தையாகிய பாபா சாதாரண பழைய உடலில் வந்து அவர் வாய் மூலமாக குழந்தைகளோட பேசிக்கொண்டுள்ளார். பாபா कहते हैं मुझे पुराने तन में पुराना राजधानी में आना पड़ा. பகவானே சொல்கிறார், நான் பழைய உடலில் பழைய ராஜ்யத்தில் நான் வர வேண்டி இருக்குது. अभी ये रावण की राजधानी,
பாபா சொல்கிறார், இப்போ இது ராவணனின் ராஜ்யம் நடந்துட்டுருக்குது. தன்பி பராயாகே, இந்த உடலும் என்னுடையதல்ல, மாற்றான் பிறருடைய உடல் தேகம். क्योंकि शरीर में तो पहले से ही आत्मा है. பிரம்மா பாபா உடலில் வரார் இல்லையா, அந்த உடலுக்குரிய ஆத்மா அது வேற. மே பராயா தன்மை பிரவேஷ் கர்த்தாகும். பாபா சொல்கிறாங்க, நான் பழைய உடலில் பிரவேசமாகி உள்ளேன். அப்பனா தன் ஹோத்தா தோ உஸ்கா நாம் படுத்தா. பாபா சொல்கிறார், எனக்குன்னு ஒரு உடல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் இருக்கணும்ல. ஹமாரா நாம் பதல்தா நஹி, எப்போதுமே என்னுடைய பெயர் மாறாது. முஜே ஃபிர்பி கேத்தேங்க சிவபாபா, ஆனாலும் என்னை சிவபாபா என்று அழைக்கின்றீர்கள். கீத் தோ பச்சே ரோஜ் சுன்தே, நவயுக் அர்த்தாத் நை துனியா சத்யுக் ஆயா. பாபா சொல்கிறாங்க, பாட்டு இருக்கு இல்லையா, பாட்டை தினம் தினம் குழந்தைகள் கேட்டுக்கொண்டுள்ளீர்கள். டெய்லி கேட்குறோம் பாட்டு. பாபா தினம் தினம் என்ன பண்ணுறார், வானில முரளியோட சாங் சொல்லி அதோட ஆன்மீக ரகசிய மீனிங் என்னங்கிறத விளக்கம் கொடுக்குறார். நவயுகம், பாபா ஏன் எழுப்புறார் நம்மளை, புது யுகம் வந்துவிட்டது. அபி கிஸ்கோ கேத்தே ஹே ஜாகோ, இப்போ யாருக்காக சொல்கிறார் எழுந்துறீங்க விழித்தெழுங்கன்னு, யாரை பற்றி சொல்கிறாரு, ஆத்மாவுக்கோ, ஆத்மாக்களை சொல்கிறார். क्योंकि ஆத்மா घोर अंधियार में सोई पड़ी है, என் ஆத்மா ரொம்ப கார் இருளில் தூங்கி கொண்டுள்ளது. குச்சி பி சமஜ் நஹி, கார் இருட்டில் எதுவுமே தென்படாது, புலப்படாது இல்லையா, அந்த மாதிரி ஆத்மாவுக்கு எதுவுமே தெரியல. பாபா கோஹி நஹி ஜான்தே, ஆகையினால தன்னை படைத்த ஈஸ்வரன் யாருன்னு தெரிஞ்சுக்காம இருக்குது. பாபா ஜகானே ஆயேகே, ஆகையினால தான் பகவான் நம்மை எழுப்புவதற்காக வந்துள்ளார். அபி தும் பெஹத்கே பாப்கோ ஜான்தே ஹோ, அவர் எழுப்பினிய பிறகு அவரை நாம் புரிந்துள்ளோம். உன்சே பெஹத்கா சுக்கு மில்தாகே நயே யுகுமே, ஆகையினால தான் அவருடைய ஞானம் கிடைச்ச பிற்பாடு நமக்கு சுகம் என்பது கிடைத்திருக்கிறது, புது உலகம் செல்வதற்காக. சத்தியுக்கு நயா கஹா ஜாத்தா, கலியுக்கு புராணா யுக் கஹேங்கே. வித்வான் பண்டித் ஆதி கோய் பி நஹி ஜான்தே. பாபா சொல்றார், கலியுகம் என்ன, சத்தியுகம்னா என்ன, இந்த கால சுழற்சி எப்படி சுழல்கிறது, இயற்கையினுடைய விதிமுறை என்ன, இயற்கையின் நியமங்கள் என்ன, இயற்கையினுடைய சிஸ்டம் என்ன, இயற்கையின் அதிபதி தலைவன் பாபா கூறுகிறார், மற்றவர்களுக்கு இது தெரியாது. கஹேங்கே தோ லாக்கோ வர்ஷ் கி பாத்தே, மற்றவங்க என்ன கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள விஷயம்னு. அபித்தும் ஜான்தே ஹோ, ஆனால் இப்போ நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஹம் நயே யுகுசே பிற புராண யுகுமே கேசி ஆயே, புது யுகத்திலிருந்து எப்படி நாம் பழைய யுகத்தில் வந்தடைந்தோம், இந்த விஷயத்தை இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இப்போ தான் நமக்கு பாபா இந்த 3ஆம் கண் கொடுத்துருக்கார், நம்மளை எழுப்பி விட்டுட்டார். அதனால் இனி நம்மள்கிட்ட இருள் நெருங்க முடியாது, வெளிச்சத்துக்கு நாம் வந்துட்டோம். मनुष्य तो कुछ भी नहीं जानते, जिसकी पूजा करते उनकी बायोग्राफी को भी नहीं जानते. யாரை மனிதர்கள் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிந்து நினைவு செய்வதில்லை. ஜகத் அம்பா கி பூஜா கர்த்தே தோ அம்பா கோனி ஜான்தேனே, அம்மனுக்கு பூஜை செய்கிறாங்க, ஆனால் அந்த அம்மன் யாருன்னு தெரியாது. அம்பா வாஸ்தவமே மாத்தாவுக்கு கஹா ஜாத்தா, அம்மன் என்றாலே தாய்மார்களை சொல்லப்படுது. பரந்து பூஜா தோ ஏக்கி ஒனி சாஹியேனா, பாபா சொல்கிறார், ஆனால் பூஜை என்பது தெய்வம் ஒருத்தங்களுக்கு தானே ஏற்படணும். ஸ்ரீ பாபா கா பி ஏக்கி பூஜா ஹோத்தி ஹே, ஏக்கி யாதுகார் ஹே, அம்பா பி ஏக்கு ஹே. ஸ்ரீ பாபாவும் அவருடைய நினைவு சின்னமும் ஒன்று தான், அம்பா ஜகத் அம்பாவும் ஒருவர் தான். பரந்து ஜகத் அம்பாக்கோ ஜான்தே நஹி, ஆனால் ஜகத்தம்பா யாருன்னு தெரிஞ்சுக்கல. ஜகத்தம்பா அவர் லக்ஷ்மி ஜகத் கி மகாராணி. இப்போ நாம் பாபா சொல்கிறாரு, அறியாமை என்ற இருளிலிருந்து எழுப்பிட்டார், அதனால ஜகத்தம்பா தான் யார், லக்ஷ்மி தேவி. ஜகத் உலகத்தின் மகாராணி என்பதை
புரிந்து கொண்டோம். தும்கோ பத்தா ஹே ஜகத்தம்பா கோன், ஜகத் மகாராணி கோன். உங்களுக்கு தெரியும் ஜகத்தம்பா யார், ஜகத்தின் மகாராணி யாருன்னு தெரியும். ஏ பாத்தே கபி கோய் ஜான் ந சகே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றவங்க யாருக்குமே தெரியாது. லக்ஷ்மி கோ தேவி, ஜகத்தம்பா கோ பிராமணி கஹேங்கே. லக்ஷ்மியை தேவி என்றும் ஜகத்தம்பாவை பிராமணி என்றும் சொல்லப்படுது. ब्राह्मण संगम पर ही होते हैं ना, संगम युग को कोई नहीं जानते. இந்த சங்கமயுக பிராமணர்கள் யாருங்கிறத மற்றவங்களுக்கு தென்படுவதில்லை. பிரஜாபிதா பிரம்மா துவாரா நை புருஷோத்தம் சிருஷ்டி ரச்சி ஜாத்தி ஹே. பிரஜாபிதா பிரம்மா பாபா மூலமாக சிவபாபா என்ன பண்ணுறார், புதிய புருஷோத்தமன் சிருஷ்டியை தயார் பண்ணுறார். புருஷோத்தம் தும்கோ வஹா தேக்னே ஆயேங்கே. உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பூமியில் நம்ம யார் தேடினாலும் கிடைப்பது கஷ்டம். பாபா சொல்கிறார், நீங்கள் சத்தியுகம் போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் பார்க்கலாம். இசமி தும் பிராமன் காயன் லாயக்கு ஹோ. இந்த நேரம் நீங்கள் பிராமணர்கள் என்று புகழுக்குரியவர்களாக இருக்கீங்க. சேவா கர் ரகே ஹோ. என பிராமணர்கள் தான் சேவை செய்கிறீர்கள். ஃபிர் தும் பூஜா லாயக்கு பனேங்கே. அதுக்கு பிறகு நீங்கள் பூஜைக்குரியவர்களாக ஆகுவீர்கள். ब्रह्मा को इतनी बुझाएं देते हैं तो अम्बा को भी क्यों नहीं देंगे. பாபா சொல்கிறாரு, பிரம்மாவுக்கு இத்தனை புஜங்கள் காட்டிருக்கீங்கன்னா பாபா சொல்கிறாரு, ஏன் அம்பாவுக்கு ஏன் காட்டக்கூடாது. உன்கே பி தோ சப் பச்சே ஹோனா. இப்படி பிரம்மாவுக்கு குழந்தைகள் இருக்கிற மாதிரி அம்பாவுக்கும் குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா. மா பாப்கி பிரஜாபிதா பன்தே. பிரஜைகளுக்கு தாயும் தந்தையுமாக மம்மா மற்றும் பிரம்மா பாபா இருக்கின்றார். பச்சோங்கோ பிரஜாபிதா நகி கஹேங்கே. குழந்தைகளை பிரஜாபிதா என்று சொல்ல முடியாது. லக்ஷ்மி நாராயண்கோ கபி சத்தியுமே ஜகத் பிதா ஜகத் தம்பா ஜகத் மாதா நகி கஹேங்கே. சத்தியுகம் போன பிற்பாடு அங்கே ஜகத்தம்பா ஜகத் பிதான்லாம் சொல்ல மாட்டோம். அங்கே இந்த ஞான சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. பிரஜாபிதா கா நாம் பாலா ஹே. இந்த நேரம் பிரஜாபிதாவினுடைய பேர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஜகத் பிதா ஒரு ஜகத் மாதா ஏக்கி ஹே. உலகத்துக்கு தாயும் தந்தையுமானவர் ஒருத்தர் தான். பாக்கி உன்கே பச்சே, மற்ற எல்லாருமே அவருடைய குழந்தைகள். अजमेर में प्रजापिता ब्रह्मा के मंदिर में जाएंगे तो कहेंगे बाबा, क्योंकि है ही பிரஜாபிதா. அஜ்மீரில் மட்டும் பிரம்மா பாபாவுக்கு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு யார் போனாலும் என்ன சொல்கிறாங்க, பாபா பிரஜாபிதா பிரம்மா எங்கள் அப்பான்னு சொல்கிறாங்க. ஹதுக்கே பிதாயே பச்சே पैदा करते ही वह हदके प्रजापिता ठहरे ना, यह बेहद का पिता. பாபா சார் எப்படி லௌகீக அப்பா குழந்தைகளை என்ன பண்ணுறாங்க, பெத்தெடுத்து வளர்த்து தயார் பண்ணுறாங்க. அதே போல் பிரஜாபிதா பிரம்மா பாபாவும் என்ன பண்ணுறாரு, நிறைய குழந்தைகளுக்கு அடாப்ட் எடுத்து பிறப்பு கொடுக்குறார். ஆனால் சிவபாபா யார், बेहद का बाप, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. शिवबाबा सब आत्माओं का बेहद का बाप. ये भी तुम बच्चों को कॉन्ट्रास्ट लिखना है. குழந்தைகள் இந்த வித்தியாசத்தை வேறுபடுத்தி காட்ட வேண்டும். பிரம்மா பாபா யாரு, சிவபாபா யாரு என்பதை வேறுபடுத்தி காட்ட வேண்டும். ஜகதம்பா சரஸ்வதி ஹே ஏக். ஜகதம்பா சரஸ்வதி மாமா மட்டும்தான். நாம் கித்தனை ரக்குதி, துர்கா, காளி, சரஸ்வதி. பேர் எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க பாருங்க. துர்கா அம்மன், காளி அம்மன், அம்மன் அம்மன்னு நிறைய வைக்கிறாங்க. அம்பாரு பாபா, பாபாக்கே தும் சப் பச்சே ஹோனா. அம்மன் மற்றும் பாபாவிற்கு நீங்கள் குழந்தைகள் அல்லவா. ஏ ரச்சனா ஹேனா, நீங்கள்லாம் படைப்பு இல்லையா. பிரஜாபிதா பிரம்மா கி பேட்டி சரஸ்வதி உனக்கு அம்பா கேத்தே. பிரஜாபிதா பிரம்மாவினுடைய மகள் சரஸ்வதி, அதனால்தான் அம்பான்னு சொல்லப்படுது. பாக்கி ஹே பச்சே ஒரு பச்சியா, மற்றவங்க எல்லாருமே குழந்தைகள் தான். சப் அடாப்டட், எல்லாருமே தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். கித்தனை சப் பச்சி கஹா சே ஆ சக்தே.
பாபா சொல்கிறாங்க, இத்தனை குழந்தைகள் எங்கேருந்து வர முடியும்? சப் முக்கு வம்சாவளி, வாயின் மூலமாக பிறப்பெடுத்தவர்கள். मुखसे स्त्री को क्रिएट किया तो रचयिता हो गया ना. வாயின் மூலமாக ஒரு ஸ்திரியை கிரியேட் பண்ணுறாங்கன்னா அப்போது அவங்க யார் ஆயிடுறாங்க? ரச்சியத்தை ஆயிடுறாங்களே, படைப்பாளர் ஆயிடுறாங்க இல்லையா? கைத்தே மேரி ஹே பாபா சொல்கிறாரு. ஸ்ரீ பாபா சொல்கிறார், இவர் என்னுடையவர்னு. மைனே இன்சை பச்சை பைதா கியே, நான் இவர் மூலமாக குழந்தைகளை தத்தெடுக்கின்றேன். சப் அடாப்ஷன். பாபா இது எல்லாமே அடாப்ஷன், தத்தெடுக்கப்பட்ட தத்து குழந்தைகள். फिर है ईश्वरीय मुख द्वारा रचना, आत्माओं तो है ही उनको अडाप्ट नहीं किया जाता. ஆத்மாவை தத்தெடுக்க முடியாது. பாபா சொல்ற பிராமணர்களை தத்தெடுக்கலாம். பாபா கேட்டே தும் ஆத்மாவுக்கு சதைவு மேரே பச்சை ஹோ, நீங்கள் ஆத்மாக்கள் எப்போதுமே என்னோட குழந்தைகள்ங்கிறார் பாபா. நீங்கள் எங்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என் குழந்தைகள். फिर अभी मैं आकर प्रजापिता ब्रह्मा द्वारा बच्चों को अडाप्ट करता हूँ. நான் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தத்தெடுக்கின்றேன். बच्चों को नहीं अडाप्ट करते. பாபா சொல்றார், நான் ஆத்மாக்களை தத்தெடுப்பதில்லை. बच्चे और बच्चियां को करते हैं. பாபா சொல்றார், என்னுடைய குழந்தைகள் பிராமணர்களை தத்தெடுக்கின்றேன். ये भी बड़ी सूक्ष्म समझने की बातें, इन बातों को समझने तुम लक्ष्मी नारायण बनते. சூக்ஷ்மமான சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் லக்ஷ்மி நாராயணராக ஆகிறீர்கள். कैसे बने हम समझा सकते हैं. இந்த லக்ஷ்மி நாராயணராக நாம் எப்படி ஆகின்றோம் இதையும் நாம் சொல்ல முடியும். क्या ऐसे कर्म किए जो ये विश्व के मालिक बने. அப்படி உயர்ந்த காரியத்தை நம்ம என்ன செய்துள்ளோம்? விஸ்வத்தின் மகாராஜா மகாராணி ஆகுவதற்காக. तुम प्रदर्शनी आदि में भी पूछ सकते हो. எக்ஸிபிஷன் பட விளக்கங்கள்லாம் வைக்கும்போது நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரிலாம் சில கேள்விகளை எழுப்பினாதான் அதுக்கு பதிலை புரிந்து கொள்வார்கள். तुमको मालूम है इन्होंने स्वर्ग की राजधानी कैसी ली. உங்களுக்கு தெரியும் இவங்க எப்படி சொர்க்க ராஜ்யத்தை அடைந்தார்கள்னு. तुम्हारे में यथार्थ रीति हर कोई नहीं समझा सकते. உங்களில் கூட யதார்த்தமான நிஜ விஷயத்தை எல்லாருமே புரிய வைக்க முடியாது. जिनमें देवी गुण होंगे व रूहानी सेवा में लगे हुए होंगे वो समझा सकते हैं. பாபா சொல்கிறாங்க, சேவா கூட யார் செய்ய முடியும்னா யார் தெய்வீக குணங்கள் படைத்தவர்களோ, ஆன்மீக சேவையில் யார் ஈடுபட்டுள்ளார்களோ அவர்களே இதை பற்றியெல்லாம் புரிய வைக்க முடியும், ரகசியங்களை சொல்ல முடியும். சொல்லுவாங்களே பிரம்ம ரகசியம்னு. ஸ்ரீபாபா பிரம்மா பாபா மூலமாக அநேக ரகசியங்களை சொல்லி கொண்டுள்ளார். பாக்கி தோ மாயா கி பீமாரி மே ஃபன்ஸே ரேத்தே. மற்றபடி பார்த்தீங்கன்னா மாயாவோட பிடியில் எல்லாருமே சிக்கியிருக்காங்க. அநேக் பிரகாரக்கி ரோக் ஹே, அநேக விதமான நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. தேக அபிமான் காபி ரோக் ஹே, பாடி கான்ஷியஸோட ரோகம் இருக்குது, வியாதி இருக்குது. இன் விகாரோ நேகி தும்கோ ரோஹி பனாயா. இந்த விகாரங்கள் தான் உங்களை ரொம்ப நோயாளி ஆக்கிட்டு. பாபா கேத்தே ஹே மே தும்கோ பவித்திர தேவதா பனாத்தா ஹூ, தும் சர்வகுண சம்பன்ன பவித்திரதே. பாபா சொல்கிறாங்க, பாபா உங்களை பவித்திர தேவதையாக ஆக்குறேங்கிறார். எல்லா குணங்கள் சர்வகுண சம்பன்ன, சோலாகலா சம்பூர்ண நேர்விகாரி, அஹிம்சா பரமோதரம், மரியாதா புருஷோத்தமனாக பவித்திர குழந்தையாக இருந்தீங்க. அபி பதீத் பன் கயே ஹோ, இப்போ நீங்கள் பதீத் ஆத்மாவாக ஆகிவிட்டீர்கள். பேஹத் கா பாப் ஐசே கஹேங்கே, எல்லையற்ற பகவானால் தான் அப்படி சொல்ல முடியும், மற்றவங்க யாருமே சொல்ல முடியாது. இஸ்மே நிந்தாக்கி பாத்து நெய், என்னடா பகவான் இப்படிலாம் சொல்கிறாரே, புகழ் பாடுறாரு, அப்புறம் நீங்கள் பத்தித்த ஆத்மா ஆயிட்டீங்கன்னு சொல்கிறாரேன்னு யாரும் கோச்சிக்காதீங்கிறார். நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன், உங்களை திட்டணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாதுங்கிறாரு. பாரதவாசியோக்கு பேஹத் கா பாப் கேத்தீங்க, பாரத் மே ஆத்தாகும். பாரதவாசிகளுக்கு எல்லையற்ற பகவான் சொல்கிறார், நான் பாரதத்தில் வந்துள்ளேன். பாரத் மகிமா தோ அப்புறம் அப்பார். பாரதத்தின் மகிமை பாருங்க, அளவற்றது. என்ன நல்லா மகிமை இருக்குது பாரதத்துக்கு.
பாரத பூமி ஸ்வர்க்க பூமி, பாலும் தேனும் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிய பூமி, சொர்க்க பூமியாக இருந்தது. 33 கோடி தேவாதி தேவர்கள் வாழ்ந்த பூமி, புண்ணிய பூமி, தீர்த்த ஸ்தலம் என்று இப்படி அநேக மகிமைகள் இருக்கு. ऐसे ही बाप की भी महिमा अपरम अपार पारावार नहीं. அதே போலதான் பாரதத்துக்கு எவ்வளோ சிறப்பு தன்மைகள் இருக்கும், அதை விட பகவானுக்கு மகிமை அளவற்றது, எண்ணற்றது, எதோடையும் ஒப்பிட முடியாது. जगदम्बा और उनकी महिमा को कोई भी नहीं जानते, इनका भी कॉन्ट्रास्ट तुम बता सकते हो. பாபா சொல்கிறாரு, சிவன் யார், பிரம்மா பாபா யார், அம்மா யார், மற்ற குழந்தைகள் யார், எப்படி தத்தெடுக்கிறார், எப்படி விழிக்க வைத்து என்னெல்லாம் நமக்கு பாடம் புகட்டுறாருங்கிற இந்த விஷயத்தில் நீங்கள் தான் சொல்ல முடியும். லக்ஷ்மி நாராயண் கி बायोग्राफी वही जगदम्बा फिर लक्ष्मी बनती है. லக்ஷ்மி யார், நாராயணர் யார், அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன? பாபா சொன்னக்கு எல்லாருக்குமே ஹிஸ்டாரிக்கு உருவாகி இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன? ஜகதம்பா தான் லக்ஷ்மி ஆகின்றார்கள். फिर लक्ष्मी सो 84 जन्मों के बाद जगदम्बा होती है. அதுக்கு பிறகு லக்ஷ்மி ஆன பிற்பாடு 84 படி இறங்குறாங்க, திரும்பி யார் ஆயிடுறாங்க? அம்மா ஆயிடுறாங்க. இந்த சித்திரங்கள்லாம் தனித்தனியாக வைத்து சொல்ல வேண்டும். காண்பிக்கப்படுது லக்ஷ்மி கையில் தான் என்ன கலசம், அமிர்த கலசத்தை காண்பிக்கப்படுது. லக்ஷ்மி வீர் சங்கம் பர் கஹாசே ஆயி, லக்ஷ்மி சங்கம் யுகத்தில் எப்படி வந்தாங்க? தோ சத்தியுகமே குயி, அவங்களோட யுகமே தனிப்பட்டது சத்தியுகம். ஏ பாத்தே பாப் சம்ஜாத்தே. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பாபா நமக்கு எடுத்துரைக்கிறார். चित्र बनाने के ऊपर जो मुकर्रर हैं उनको विचार सागर मंथन करना चाहिए. பாபா சொல்கிறாங்க, என்னெல்லாம் சித்திரங்கள் இருக்குது, அந்த ஒவ்வொரு சித்திரங்களுக்கும் ஒவ்வொருத்தங்க ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க. அதை அவ்வளோ தெளிவுபடுத்தி அதில் சின்ன நுணுக்கமான விஷயத்த கூட என்ன பண்ணுறாங்க, அதில் எதுவுமே தேவையில்லாமல் இருக்காது. ஒன்றுலேயும் அவ்வளோ ஆன்மீக ரகசியங்கள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நீங்கள் நல்லா சிந்திக்கணும். फिर समझाना सहज होगा. நீங்கள் நல்லா சிந்திச்சாதான், புத்தியில் ஞானம் இருந்தால் தான் நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக வரும். இத்தனை விஷால் புத்தி சாகியே பர் தில் பர் சடே. ஞானம் நல்ல ஆழத்தில் விஷால புத்தியோடு ஞானத்தை புரிந்து கொள்ளும்போது தான் பாபாவோட உள்ளத்தில் நம்ம இடம் பிடிக்கலாம். जब बाबा को अच्छी रीति याद करेंगे, ज्ञान चिता पर बैठेंगे, तब दिल पर चढ़ेंगे. பாபாவை நன்றாக நம்ம நினைத்து ஞான சிதையில் நம்ம எப்பொழுது அமர்கின்றோமோ அப்பொழுது தான் உள்ளத்தில் இடம் பிடிக்க முடியும். ஐசா நீ ஜோ போத் அச்சி வாணி சலாத்தே தில் பர் சடுத்தே. அப்படி இல்லை, நல்ல முரளி கிளாஸ் இந்த சிஸ்டர் எடுக்கிறாங்க, இந்த பிரதர் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க பாபா உள்ளத்தில் இருக்காங்க, அப்படி இல்லை. பாபா कहते हैं दिल पर अंत में चढ़ेंगे, नंबरवार पुरुषार्थ अनुसार जब देह अभिमान खत्म हो जाएगा. பாபா சொல்கிறாரு, கடைசி நேரத்தில் தான் எல்லா தேக அபிமானங்களும் நம்ம விட்டு விலகும். பாபா சொல்கிறார், நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக தேக அபிமானம் என்பது அழிந்துவிடும். बाबा ने समझाया, ब्रह्म ज्ञानी ब्रह्म में लीन होने की मेहनत करते, परंतु ऐसी कोई लीन हो न सके. பிரம்ம ஞானிகள் பிரம்மத்தோட லீன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறார், பிரம்மத்தோட யாரும் லீனாகவே முடியாது. பாக்கி मेहनत करते उत्तम पद पाते हैं. மற்றபடி யார் முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிக்கு தக்க பலனை கடவுள் நமக்கு வழங்கியே கொடுத்தே ஆகுவார். इसी से महात्मा बनते हैं, उनको प्लैटिनम में वचन करते, परंतु ब्रह्म में लीन होने की मेहनत तो करते हैं ना. பாபா சொல்கிறார், யார் என்ன முயற்சி செஞ்சாலும் பகவான் அதற்கு தக்க என்ன பண்ணுறாரு, அந்த உழைப்புக்கு தக்க பலனை கொடுக்கிறார். பாக்கி முக்தி ஜீவன் முக்தி நஹி மில் சக்தி. மற்றபடி முக்தியோ ஜீவன் முக்தியோ அவர்களுக்கு கிடைக்க முடியாது. ஏன்? அவங்க பிரம்மத்தை நினைவு செய்வதால். तुम बच्चे जानते हो पुरानी दुनिया गई की गई, इतने பாம்ஸ் बनाते. அவ்வளோதான், பழைய உலகம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நிறைய ஏராளமான பாம்ஸ் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. ரக்னே के लिए தோடைக்கு बनाई, அதெல்லாம் ஷோகேஸில் வைக்கிறதுக்காக தயார் பண்ணியிருப்பாங்களா என்ன?
உங்களுக்கு தெரியும் இந்த பழைய உலகம் விநாசத்திற்காக எல்லா அணு ஆயுதங்கள் பாம்ஸ் எல்லாம் யூஸ் ஆக போகுது. அநேக் பிரகார் கே பாம்ஸ், பல ரூபத்தில் பாம்ஸ் இருக்குது. ஞான ஒரு யோக சிக்கலாத்தே. ஆனால் நம்ம மார்க்கம் ஸ்பிரிச்சுவல் மார்க்கம், ஞானத்தையும் யோகத்தையும் பாபா கற்றுத்தருகிறார். ஃபிர் ராஜராஜேஸ்வரி டபுள் சிர்தாஜ் தேவி தேவதா பனேங்கே. பாபா கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ராஜயோகத்தால் நீங்கள் ராஜராஜேஸ்வரியாக தேவி தேவதையாக ஆக போகிறீங்க. பாபா சொல்கிறார், எந்த பதவி அங்கே உங்களுக்கு? பிராமன் சோட்டி ஊப்பர், சோட்டி சப்சே ஊப்பரே. பாபா சொல்கிறாரு, அந்த குடுமி பிராமணர்களுக்கு உச்சி குடுமி காட்டுவாங்க இல்லையா, அந்த குடுமி உயர்ந்தது என்பதின் நினைவார்த்தம். அபி தும் பச்சோं को पति से पावन बनाने बा पाए हैं. குழந்தைகளை தூய்மைப்படுத்துவதற்காக பகவான் நாம் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய உலகத்திற்கு வந்துள்ளார். தும்பி பதித் பாவனி பன்தே ஹோ ஏ நஷா ஹேனா. நீங்கள் சுத்தமாயிட்டே இருக்கீங்கிற ஒரு குஷி இருக்குதானே உங்களுக்கு? சப்கோ பாவன் பனாயே ராஜராஜேஸ்வரி பனா ரஹே ஹே. எல்லாரையும் தூய்மைப்படுத்தி ராஜராஜேஸ்வரியாக பாபா ஆக்கி கொண்டிருக்கிறாரா? நஷா ஹோ தோ போத்து குஷிமே ரஹே. உங்களுக்கு போதை இருந்தது என்றால் மகிழ்ச்சி ஏற்படும். அப்படி தில் சே பூச்சோ ஹம் கித்னேக்கோ ஆப் சமாட் பனாத்தே. உங்கள் உள்ளத்தை கேளுங்க, நான் எத்தனை பேரை எனக்கு சமமாக ஆக்கியிருக்கிறேன். பிரஜாபிதா பிரம்மா ஒரு ஜகத்தம்பா தோனோமே ஏக் ஜெய்சே. பிரஜாபிதா பிரம்மாவும் அது மட்டும் இல்லை ஜகத்தம்பாவும் இருவரும் ஒரே மாதிரி இருக்காங்க. பிராமணோக்கி ரச்சனா ரச்சதே, பிராமணர்களை படைக்கிறாங்க. சூத்ரசே பிராமன் பண்ணைக்கு யுக்தி பாபாகி பத்தாத்தே. எப்படி நம்ம உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். கொய் சாஸ்திரமே நகிகே. பாபா சொல்கிறாங்க, இதெல்லாம் வேறு எந்த சாஸ்திரங்கள்லையுமே கிடையாது. ஏ ஹை பி கீதா கா யுக். இந்த சங்கம் யுகம் என்பது கீதை நடக்கும் யுகமாகும். பாருங்கள் எவ்வளோ அழகான பாயிண்ட். கீதை நடக்கும் யுகம் இதுதான். மகாபாரத யுத்தம் ஏற்கனவே நடந்துள்ளது. ராஜயோகத்தை பகவான் கற்றுக் கொடுத்தாரா என்ன? மனுஷோக்கி புத்திமே ஃபிர் அர்ஜுன் கிருஷ்ண ஹி ஹே. மனிதர்களுடைய புத்தியில் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் தான் வராங்க. கீதையின் பகவான் சொல்லும்போது அவங்க 2 பேரும் தான் புத்தியில் வராங்க. யஹா தோ டேர் படுத்தே பேட்டே பி தேக்கோ கேசி சாதாரண. நீங்கள் எத்தனை பேர் படிக்கிறீங்க, ஆனால் சாதாரணமாக இருக்கீங்க. छोटे बच्चे अल्फ और बे पढ़ते. பகவான் கீதா யுகத்தில் கீதையை நடத்திட்டுருக்கார். குழந்தைகள் கீதையை படிச்சிட்ருக்குறோம். பாபா சொல்கிறார், அல்ஃப் ஒரு பே, அப்பா ஆஸ்தி, ஆனால் ஆவண்ணா இதான் படிப்பிக்கிறேன். தும் பைட்டே ஹோ தும்கோ பி அல்ஃப் பே படாரே. பாபா சொல்கிறார், நீங்கள் இங்கே அமர்ந்து படிச்சிட்ருக்கீங்க, ஆனால் ஆவண்ணாவை சொல்லித்தரார் பாபா. ஏஹே வர்ஷா, இதுதான் நம்மளுடைய சொத்து. பாபா கேத்தே முஜே யாது கரோ தும் விஸ்வக்கே மாலிக் பனேங்கே. என்னை நினச்சாதான் விஸ்வத்தின் எஜமானனாக ஆகுவீங்கிறார். பாபாவை நம்ம நினைக்க 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 விஸ்வத்தின் மகாராஜன் எப்படி ஆக முடியும்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம உணர்ந்து திருத்திக்க முடியும். ஒரு சின்ன குறை குற்றம் இருந்தால் கூட அந்த நெருடல் நமக்கு வரும், நம்ம மாற்றிக்கணும்னு நினைப்போம். இதெல்லாம் யோகா மூலமாக தான் தெளிவு கிடைக்கும் நமக்கு. அதுதான் பாபா சொல்ற, என்னை நினச்சாதான் உங்களுடைய விக்கர்மங்கள் அழியும், நீங்கள் மகாராஜா ஆகுவீங்க. கோய்பி அசுரிகாம் நகி கர்னா, எந்த ஒரு தவறான காரியம் நம்ம செய்யக்கூடாது. தெய்வீகுண் தாரன் கர்னே தேக்னா ஹமாரேமே கோய் அவகுண் தோ நகி. என்னிடம் ஏதாவது குறை இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். निर्गुण खारे में कोई गुण नाही, अभी निर्गुण आचरण भी है परंतु अर्थ कुछ भी नहीं. பாபா சொன்னக்கு எதுவுமே அர்த்தம் இல்லாமல் தானே நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அர்த்தத்தோடு எதுவுமே செய்யலை, காரணத்தோடு எதுவுமே செய்யலை. பாபா சொல்கிற, என்னிடம் குணமே இல்லை என்று சொல்லப்பட்டது. தெய்வத்தின் முன்னாடி போய் நின்று நம்ம இவ்வளோ காலங்கள் என்ன நினச்சோம், நான் ரொம்ப மோசமானவன், என்கிட்ட எந்த குணம் இல்லை, நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேன், அப்படி தான் நம்ம நினச்சோம். பட் அதோட அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியல.
अब गुणवान बनाना तो बाबा को ही काम है. குணவான் நம்மளை ஆக்குறது பாபாவுடைய காரியம். பாபா के टाइटल की टोपी फिर अपने ऊपर रख दी है. பாபா அவருக்குரிய டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த டைட்டிலோட அந்த தொப்பி இருக்கு இல்லையா, அதை குழந்தைகள் தலையில் வச்சிருக்கார். பாருங்க, தனக்கு சமான் ஆக்குறார். யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களா? எவ்வளோ மகிமை அவருக்கு இருக்கோ அந்த எல்லா பட்டத்தையும் குழந்தைகளுக்காக கொடுத்துருக்கார். பாப் கித்தனி பாத்தே சம்ஜாத்தே, எவ்வளோ விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. டைரக்ஷன் பி தேத்தே, எப்படிலாம் நமக்கு வழிகாட்டுதல் செய்கிறாரு. ஜெகதம்பா லக்ஷ்மிகா கான்ட்ராஸ்ட் பத்தாவோ. ஜெகதம்பா யார், லக்ஷ்மி யார்? இவங்க படிச்சிட்ருக்காங்க, அவங்க பதவி அடைஞ்சவங்க. 2 பேர் படத்தையும் தனித்தனியாக வச்சு இதோட வித்தியாசத்தை சொல்லுங்கிறார். பிரம்மா சரஸ்வதி சங்கம்கே லக்ஷ்மி நாராயண் சத்யுக்கே. சொல்லுங்கள், பிரம்மா சரஸ்வதி சங்கமத்தை சேர்ந்தவங்க இதே சோல் ஆத்மா தான் சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணராக வர்றாங்க. சித்திர சம்ஜானிலேயே இந்த படங்கள்லாம் எதுக்காக பாபா பட விளக்கத்தில் இத்தனை புக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஞானம் கொடுத்து பிறருக்கு எடுத்துரைப்பதற்காக. சரஸ்வதி பிரம்மாக்கி பேட்டி ஹே. சரஸ்வதி என்பவள் பிரம்மாவின் குழந்தை. पढ़ते ही मनुष्य से देवता बनने के लिए சரஸ்வதியும் படித்து கொண்டுள்ளார்கள் மனித நிலையிலிருந்து தேவதையாகுவதற்கு. அபித்தும் பிராமண ஹோ, இப்பொழுது நீங்கள் பிராமணனாக இருக்கீங்க. சத்யுகி தேவதாபி மனுஷி ஹே, சத்யுக தேவதைகளும் மனிதர்கள்தான். பரந்து உனக்கு தேவதா கேத்தே, ஆனால் அவர்களை தேவதைகள் என்று அழைக்கப்படுது. மனுஷ்ய கேனேசே ஜெய்சி உன்கி இன்சல்ட் ஹோ ஜாத்தி ஹே. மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு இன்சல்ட் ஏற்படுது. இஸ்லே தேவி தேவதா பகவான் பகவதி ககுதேத்தே. அதனால தான் சத்யுக தேவி தேவதைகளை பகவான் பகவதி என்று அழைக்கப்படுது. அகர் ராஜா ராணிக்கோ பகவான் பகவதிக்காக ஃபிர் பிரஜா கோ பி கேனா படேனா. ஒருவேளை ராஜா ராணியை பகவான் பகவதின்னு சொன்னால் அப்போ பிரஜைகளையும் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா. இஸ்லே தேவி தேவதா கஹா ஜாத்தா ஹே. ஆகவே தான் தேவி தேவதைகள் என்று அழைக்கப்படுது. திரிமூர்த்தி கா சித்திர பீகே, திரிமூர்த்தி சித்திரம் இருக்குது. சத்தியமே இத்தனை தோடே மனுஷே, கலியுகமே இத்தனை போத் மனுஷே. பாபா சொல்கிற சத்தியுகத்தில் கொஞ்சம் ஆத்மாக்கள் தான், கலியுகத்தில் எவ்வளோ ஆத்மாக்கள் இருக்காங்க. ஓகே, சம்ஜாய். இதெல்லாம் நம்ம எப்படி விளக்கம் கொடுக்கறது? எப்படி ஆத்மாக்கள் கூடியானாங்க, பாப்புலேஷன் எப்படி நாளுக்கு நாள் ஜனத்தொகை பெருகியது எப்படி, இதெல்லாம் எப்படி சொல்கிறது? இஸ்கேலியே கோலாபி சரூர் சாகியே. கால சக்கரம் இருக்குல்ல, சிருஷ்டி சக்கரம், கண்டிப்பாக அந்த படம் வேணும் உங்களுக்குங்கிறார் பாபா. பிரதர்ஷனமே இத்தனை சப்கோ புலாத்தே ஹே. கஸ்டம் கஸ்டம் கலெக்டர் கோபி கபி கோயினே நிமித்தரன் நகி தியா. எல்லா தரப்பில் உள்ளவங்களுக்கு எல்லா விங்ஸ் ஃபைஸ் இந்த ஞானத்தை கொடுக்கறது ரொம்ப அவசியங்கிறார் பாபா. பாபா சொல்கிறாரு, கஸ்டம் கலெக்டர்லாம் நீங்கள் ஞானம் இன்னும் கொடுக்கலன்னு, யாராருக்கெல்லாம் இன்னும் ஞானம் கொடுக்கல போய் சேர்றேன்னு லிஸ்ட் எடுக்கிறார். இசை விசார் சலானே படே இஸ்மே ஹி படி விஷால் புத்தி சாகியே. இப்படிலாம் நம்ம திங்க் பண்ணி என்ன பண்ணணுங்கிறாரு. முழு உலகத்தை சுற்றி யாருக்கெல்லாம் இந்த ஞானம் கொடுக்கலையோ அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை பாபா நமக்கு கொடுத்துருக்காங்க. பாப்கா பி ரெக்கார்ட் ரக்னா சாகியே. பாபாவுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும். உசைன் கே கோடேக்கு கித்தனா சஜாத்தே ஹே. பிரம்மா பாபாவுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எப்படி உசைன் ராஜா, அவருடைய குதிரை, அந்த குதிரைக்கு அவ்வளோ அலங்காரம். ஏன்னா அதில் அந்த குதிரையில் தானே அந்த ராஜா போகிறாங்க. பட்கா கித்தனா சோட்டா ஹோத்தா, கோடா கித்தனா படா ஹோத்தா. பாபா சொல்ற அந்த குதிரைக்கு மேலே அந்த பட்டுடையெல்லாம் போட்டிருப்பாங்களா, அது சின்னமாக தான் இருக்கும். அண்ணா குதிரை பாருங்க. ஆத்மா பி கித்தனி சோட்டி பிந்தி உன்கா ஷிங்கார் கித்தனா படா ஹே. ஆத்மா சின்ன புள்ளி தான், ஆனால் அதுக்கு ஷிங்காரை பாருங்க எப்படியெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அகால் மூர்த்திக்கா தக்தி ஹேனா, அகால மூர்த்தியோட அழிவற்ற சிம்மாசனம் அல்லவா. சர்வவியாபிக்கி பார்த்து கீதாசை விட்டாய். சர்வ பகவான் எங்கும் நிறைந்துள்ளார். இந்த விஷயம் கீதையிலிருந்து தான் வந்திருக்குது. பாபா कहते हैं मैं आत्माओं को राजयोग सिखलाता हूँ, फिर सर्वव्यापी कैसे होंगे. நான் ஆத்மாக்களாகி உங்களுக்கு ராஜயோக படிப்பை சொல்லித்தரேன்னா நான் ஒரு ஆத்மா தானே, நான் எப்படி எல்லா இடத்துலையும் வியாபிக்க முடியும்? பாப் டீச்சர் குரு சர்வவியாபி கேசி ஹோங்கே. பாபா தெளிவாக்குறார்.
எழுப்புறார் நம்மளை தூக்கத்திலிருந்து, இருளிலிருந்து. அப்பா, டீச்சர், சத்குரு எப்படி எல்லா இடத்துலையும் இருக்க முடியும்? பாப் கேத்தே மே துமாரா பாப் ஹூம், ஃபிர் ஞான் சாகர் ஹூம். ஸ்வயம் பகவான் சொல்கிறார், நான் உங்களுக்கெல்லாம் அப்பாவாக இருக்கிறேன், ஞானம் கொடுக்கக்கூடிய டீச்சராகவும் இருக்கிறேன். தும்கோ பெஹத் கி ஜாரஃபி சமஜனே மே பெஹத் கா ராஜ்ய மில் ஜாயேகா. நான் எல்லையற்ற ஹிஸ்ட்ரி ஜார்ஃபியை உங்களுக்கு புரிய வைத்து எல்லையற்ற ராஜ்யம் செய்கின்றேன். தெய்வீ குண்பி தாரன் கர்னே சாஹியே. பாபா சொல்கிறாங்க, தெய்வீக குணங்களை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். மாயா எக்குதம் நாக்ஸை பக்கடு லேத்திகே. பாபா சொல்கிற, யார் நல்ல முயற்சி எடுக்கிறாங்களோ மாயா அவங்களுடைய நல்ல மூக்கை பிடிக்குது. ஏன்னா மூக்கு வழியாக தானே வருது. சலன் கந்தியோ படுத்தியே லிக்தே ஏசே பூல் ஹோகை. மாயா மூக்கை பிடிச்சோன்னே அவ்வளோதான், திங்கிங்லாம் மாறுது. அப்புறம் தவறு செஞ்சுட்டு பாபாவுக்கு எழுதுறாங்களாம், பாபா நான் என்னென்ன தவறுகள் செஞ்சுட்டேன்னு. அம்னே காலாமு கர்லியா, பாபா நான் என்னை நான் கெடுத்துக்கிட்டேன் பாபா, நீங்கள் தூய்மைப்படுத்துனீங்க, மீண்டும் நான் சகதியில் விழுந்துட்டேன்னு லெட்டர் எழுதுறாங்களாம். யஹாத்தோ பவித்ரதா சிக்லாய் ஜாத்தி ஹே. இங்கே தூய்மை தான் கற்றுத்தரப்படுகிறது. फिर अगर कोई गिरेंगे भी तो फिर उसमें बाप क्या कर सकते. பாபா சொல்கிறார், தூய்மையாக இருக்கிறதுக்கு பாடம் எடுக்கும்போது நீங்கள் திரும்பி தூய்மையை இழக்கும்போது அவர் என்ன செய்ய முடியும்? घर में कोई बच्चा गंदव पड़ता है, काला मुँह कर देता तो बाबा कहते तुम तो मर जाओ तो अच्छा है. லக்கீக்கத்தில் ஒரு குழந்தை சொல்கிறபடி கேட்கல, கேரக்டர் சரியில்லைன்னா அப்பா என்ன திட்டுவார், நீ இருக்கிறத விட செத்து போயிடு, கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவார். बेहद का बाप बल ड्रामा को जानते फिर भी कहेंगे तो सही ना. ஆனால் இங்கே எல்லையற்ற பகவான் ட்ராமா ஞானம் தெரிந்தவர், ஆனாலும் சொல்கிறார், உண்மைதானே, அப்படி தானே சொல்ல முடியும். तुम औरों को शिक्षा देकर खुद गिरते हो तो 1000 गुना पाप चढ़ता है. நீங்களே ஞானம் கொடுத்துட்டு நீங்களே கீழே விழுந்துட்டீங்கன்னா 1000 மடங்கு பாவம் ஏற்படும். கேத்தீங்க, மாயனை தப்படு மாறுதியா. என்ன சொல்கிறீங்க? மாயா அடி கொடுத்துட்டுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தப்பு பண்ணிட்டு. மாயா ஐசே கூசா மார்த்தி ஹே. மாயா அப்படி உங்களை குத்தி தள்ளுது. ஜோ ஏக்குதம் அக்கல் ஹி கும் கர்தி ஹே. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாத்தையும் இழக்க வைக்கிது மாயா. अपवित्रமான எண்ணத்தை கொண்டு வந்து முன்னேற்றத்தை கெடுக்குது. பாபா சம்ஜாते रहते आंखों बड़ी धोखाबाजी है. பாபா அடிக்கடி புரிய வச்சுட்டு தான் இருக்கார், கண்கள் ரொம்ப ஏமாத்திடும்னு. கபி भी कोई विकर्म नहीं करना. ஒரு பொழுதும் நீங்கள் தீய காரியத்தை செய்யவே கூடாது. तूफान तो बहुत आएंगे, युद्ध के मैदान में होना. பாபா சொன்னீங்க, எப்போதுமே யுத்த களத்திலே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்களை சுற்றி புயல் வீசுது. பத்தா பி நஹீ படுத்தா கியா ஹோகா. உங்களுக்கே தெரியாது என்ன ஆகும்ன்ட்டு. மாயா சட் தப்படு லகா தேத்திங்க. திடீர்னு நல்லா இருக்கீங்க, மாயா ஒரு அடி விட்டுடுது உங்களை. ஓங்கி ஒரு அடி விட்டால் சுருண்டு விழுந்துடுறீங்க. அப்படின்னா அடினா அடி கிடையாது, புத்திக்கு என்ன பண்ணுது அவர், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாற்றி விடுது நம்மளை. அபி தும் கித்தனே சமஜ்தார் பன்தே ஹோ. ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோ புத்திசாலி ஆயிட்டீங்க. ஏன்னா மாயா எந்தெந்த ரூபத்திலலாம் வருங்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை வெல்வதற்கான ஆயுதங்களையும் உங்களுக்குள்ளார ஏந்திருக்கீங்க. ஆத்மா ஹி சமஜ்தார் பன்தீங்கன்னா ஆத்மா தானே புத்திசாலி ஆகுது. ஆத்மா ஹி பேஸ் சமஜ்தி. ஆத்மா தான் முட்டாளாக இருந்தது, அதே ஆத்மா புத்திசாலி ஆயிட்டு. பாபா புத்திசாலி ஆக்கியிருக்கார். போத் தேக அபிமான் மே ஹே. ரொம்ப தேக அபிமானத்தில் இருக்கீங்க. சமஸ்தே நஹி நம்ம ஆத்மா. புரியவே இல்லை, நான் ஆத்மாங்கிறத கூட நீங்கள் புரியல, அவ்வளோ தேக அபிமானம் இருக்குது. பாப் ஹம் ஆத்மாவுக்கு படாத்தே. அதனால தான் பாபா பாடம் எடுக்கிறார். ஹம் ஆத்மா காணோசே சுன் ரஹி. நான் ஆத்மா இந்த காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டுள்ளேன். ஆத்மா இந்த காது நான் அல்ல, இந்த உடல் நான் அல்லன்னு புரிஞ்சுக்கிட்டோம். பாபா கேத்தே ஹே கோய் பி விகார் கி பாத் இன் காணோசே ந சுனோ. பாபா கூறுகின்றார், எந்த ஒரு விகாரமான விஷயங்களாக இருந்தாலும் இந்த காதுகளால் நீங்கள் கேட்க வேண்டாம். பாப் துமே விஸ்வக்கா மாலிக் பனாத்தே ஹே. பாபா உங்களை விஸ்வத்தின் எஜமானனாக ஆக்கிறார். மஞ்சில் போத் படி ஹே. லட்சியம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. மௌத் ஜப் நஸ்தீக் ஆயேகா ஃபிர் தும்கோ டர் லகேகா.
மரணம் பக்கத்தில் நெருங்க நெருங்க உங்களுக்கு பயம் ஏற்படும். मनुष्यों को मरने के समय मित्र सम्मति आदि कहते हैं ना, भगवान को याद करो या कोई अपने गुरु आदि को याद करो. கடைசி நேரம் ஆத்மா பிரியறப்ப எல்லாரும் யாரும் ஞாபகப்படுத்துவாங்க, கடவுளை நினைங்கன்னு சொல்லி தருவாங்க. பாபா तो कहते हैं மாமேக்கம் யாद करो. அந்தமாரி பாபா சொல்கிறார், உலகம் அழிவு நிலைக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ என்ன நினைக்கணுங்கிறார். ये तो तुम बच्चों की ही बुद्धि में है. இதெல்லாம் குழந்தைகளாகிய நம்ம புத்தியில் தான் இருக்குது. பாபா ஃபர்மான் கர்த்தே மாமேக்கம் யாद करो. பாபா கட்டளை கட்டளை இடுகிறார், மனதால் என்னை நினைவு செய்யுங்கள். தேகதாரியோं को याद नहीं करना है. தேகதாரிகளை நினைவு செய்யாதீர்கள். माँ बाप भी தேகதாரி है ना, தாய் தந்தை தேகதாரி அல்லவா. मैं तो विचित्र हूँ ना. शिव बाबा यार, मामा बाबा தேகதாரி. शिव बाबा கண்களுக்கு புலனாகாத விதேகி. इसमें बैठ तुमको ஞான் देता हूँ. ஸ்ரீ பாபா சொல்கிறார், கண்ணால் பார்க்க முடியாத நான் உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன். அபி தும் ஞான ஒரு யோக சீக்தே ஹோ. இப்போ நீங்கள் ஞானம் யோகத்தை என்னிடமிருந்து கற்றுக்குறீங்க. தும் कहते हो ஞான் சாகர் பாப் துவாரா ஹம் ஞான் சீக் ரஹே ஹே. ஞான கடல்கிட்டேருந்து நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொண்டுள்ளீர்கள் அப்படிங்கிறத உணர்றீங்க. ராஜராஜேஸ்வரி பண்ணேலியே. எதற்காக ஞானம் படிக்கிறோம்? ராஜராஜேஸ்வரி, ராஜாகரத்துக்கு. அதனால அந்த யோகத்துக்கு பேர் ராஜயோகம். ஞான் சாகர் ஞான் பி சிக்கலாத்தே, ராஜயோக் பி சிக்கலாத்தே. அச்சா, ஞான கடல் ஞானத்தையும் கற்றுத்தருகின்றார், ராஜயோகத்தையும் கற்றுத்தருகிறார். நல்லது. मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. धारणिकाன मुख्यமான சாரம். समझदार बन, माया के तूफानों से कभी हार नहीं खाना है. புத்திசாலியாகி மாயாவின் புயலை பார்த்து ஒரு பொழுதும் தோல்வி அடைந்து விடாதீர்கள். ஆங்கே துக்கா தேத்தி ஹே, इसलिए अपनी संभाल करनी है. கண்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, ஏமாத்திடும். कोई भी विकारी बातें इन कानों से नहीं सुननी है. எந்த ஒரு தேவையற்ற விகார விஷயங்களை இந்த காதுகள் மூலமாக கேட்க வேண்டாம். नेक्स्ट पॉइंट, अपनी दिल से पूछना है कि हम कितनों को आप समान बनाते हैं. உங்கள் ஆள் மனசை கேளுங்க, தொட்டு கேளுங்க, உள்ளத்தை தொட்டு கேளுங்க. நான் எத்தனை பேரை என்னை போல் ஆக்கியிருக்கேன். பாபா மேலே நம்பிக்கை, பாபா மேலே எவ்வளோ அன்பு, இவ்வளோ மாற்றம், என்னை போல் எத்தனை பேர் ஆக்கியிருக்கேன்னு சோதனை பண்ண. மாஸ்டர் பतित पावनी बन सबको पावन बनाने की सेवा कर रहे हैं. மாஸ்டர் பतित பாவனாகி அனைவரையும் தூய்மைப்படுத்தக்கூடிய சேவை செய்கின்றேனா. हमारे में कोई अवगुण तो नहीं. என்னிடத்தில் எந்த தீய குணம் இல்லையா. தெய்வீ குண் கஹான் தக் தாரண் கியே. அப்போ நல்ல குணங்கள் இருக்குன்னா எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது எனக்குள்ளார, எவ்வளோ நான் கடைப்பிடிச்சிருக்கிறேன் செக் பண்ணணும். தாரணைக்கான வரதானம். हर संकल्प व कर्म को श्रेष्ठ और सफल बनाने वाले ஞான் स्वरूप समझदार भव. ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு செயலையும் சிரேஷ்டமாக மாற்றி வெற்றியை அடையக்கூடிய ஞான ஸ்வரூப புத்திசாலியானவராக ஆகுங்கள், புரிதலுடையவராக ஆகுங்கள். यूँ ज्ञान स्वरूप समझदार बनकर कोई भी संकल्प कर्म करते वे सफलता मूर्त बनते. ஞான ஸ்வரூபமாகி, அதாவது ஞானத்தை பயன்படுத்தி, ஞானத்தை புரிஞ்சு அதை பயன்படுத்தி ஒவ்வொரு எண்ணத்தினால ஒவ்வொரு செயல் மூலமாக ஞான ஸ்வரூபத்தில் இருந்து யார் காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களே வெற்றி மூர்த்தியாக ஆகின்றனர். इसी का यादगार भक्ति मार्ग में कार्य आरंभ करते समय स्वस्तिका निकालते हैं, गणेश को नमन करते हैं. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு எண்ணத்திலையும் வெற்றி அடைஞ்சதுனால, உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடைஞ்சதுனால, அதோட ஞாபகார்த்தம் பக்தி மார்க்கத்தில் எந்த ஒரு சுப காரியம் தொடங்கும் போதும் ஸ்வஸ்திகா போட்டு அல்ல புள்ளியார் சொல்லி போட்டு விநாயகரை நினைவு செய்து தொடங்குகின்றனர்.
ये स्वस्तिका சுவஸ்திதி மே ஸ்தித்து ஹோனே. ஸ்வஸ்திகா என்றால் நான் ஆத்மா என்ற ஸ்திதியில் நிலைப்பதாகும். கணேஷ் நாலேஜ்ஃபுல் ஸ்திதி கா சூச்சக் ஹே. கணேஷ் என்றால் ஞான சொரூபம், ஞானம் நிறைந்த ஸ்திதியினுடைய ஒரு அடையாளமாகும். बच्चे जब स्वयं नॉलेजफुल बनकर संकल्प कर्म करते हो तो सहज सफलता का अनुभव होता है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எப்பொழுது ஸ்வயம் நாலேஜ்ஃபுல்லாகி ஒவ்வொரு எண்ணம் செயல் செய்கிறீர்களோ அப்பொழுது சகஜமாக வெற்றியின் அனுபவம் என்பது உங்களுக்கு ஏற்படுகின்றது. ஏன்னா நம்ம சுவஸ்திதியில் இருக்கிறதுனால தான் அவங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னு தன்னுடைய நன்மை, தனக்கு நன்மை கிடைக்கணும்னு பிள்ளையார் சொல்லி போடுறாங்க. ஸ்லோகன், பிராமன் ஜீவன் की विशेषता है खुशी, इसलिए खुशी का दान करते चलो. பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷத்தன்மை குஷியாகும். ஆகவே குஷியை தானம் செய்து கொண்டே செல்லுங்கள். अव्यक्त इशारा, स्वयं और सर्वे के प्रति मनसा द्वारा योग की शक्तियों का प्रयोग करो. தனக்கும் மற்றவர்களுக்கும் மனதின் மூலமாக யோக சக்தியை பிரயோகம் செய்யுங்கள். जैसे कोई भी साइंस की साधन को यूज़ करेंगे तो पहले चेक करेंगे कि लाइट है या नहीं. எந்த ஒரு சயின்ஸ் சாதனத்தை பயன்படுத்தும் போதும் முதல்ல செக் பண்ணுறாங்க, லைன் வந்திருக்காங்கிறத லைட் மூலமாக, லைட் எரிஞ்சாதான் லைன் கிளியராக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ऐसे ही जब योग का शक्तियों का गुणों का प्रयोग करते हो तो पहले तो चेक करो मूल आधार आत्मिक शक्ति. அதே போல் நீங்கள் யோகத்தில் சக்திகளில் குணங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்களை சோதனை பண்ணி பாருங்கள். இதுக்கெல்லாம் முக்கிய ஆதாரம் ஆன்மீக சக்தி, பரமாத்மா சக்தி. அது மட்டுமல்ல, லைட், இலகுவான ஸ்திதி. இதன் மூலமாக தான் லைட் நமக்கு ஏற்படும். அகர் ஸ்திதி और स्वरूप डबल लाइट है तो प्रयोग की सफलता बहुत सहज पा सके. ஒருவேளை நம்மளுடைய ஸ்திதியும் நம்மளுடைய சொரூபமும் டபுள் லைட்டாக இருக்கிறது என்றால் நாம் பயன்படுத்தக்கூடிய யோகம் ஞானத்தை பயன்படுத்தும் பொழுது வெற்றியை மிக சகஜமாக பெற முடிகின்றது. நான் கஷ்டப்பட்டு வெற்றி அடைஞ்சேன்னு சொல்ல மாட்டோம். எப்படி வெற்றி கிடைச்சதுன்னே எனக்கு தெரியல, இதுமாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம வெற்றியை அடைந்து விடலாம். அச்சா, ஓம் சாந்தி. இன்றைக்கி பாபா ஒவ்வொரு படங்களினுடைய விசேஷத்தன்மை என்ன, ஒவ்வொரு சித்திரங்களினுடைய ரகசியங்கள் என்ன, பிரம்ம ரகசியம்னு சொல்லப்படுது இல்லையா, அந்த சிவபாபா பிரம்மா மூலமாக அநேக ரகசியங்களை நமக்கு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம விசார் சாகர் மந்தன் பண்ணுவோம். ஓம் சாந்தி.